சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அயர்லாந்து தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம அயர்லாந்து தமிழ் கிச்சனில் இந்த தீபாவளிக்கு நம்ம வீட்டில் ரொம்ப கிறிஸ்பியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கக்கூடிய ஒரு முறுக்கு ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்திங்கன்னா நான் இட்லி அரிசி புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேங்க. 5 டம்ளர் அரிசி எடுத்து 5 மணி நேரம் நல்லா ஊற விட்டுட்டு அது கூடவே காரத்துக்கு தேவையான அளவு வரமிளகாய், அதே மாதிரி கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ஃபைனாக நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்கள், சந்தனத்தை தொட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி நல்லா ஃபைனாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம முறுக்கு செய்கிறதுக்கு இது ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குங்க. நம்ம எடுத்துக்கிட்ட 5 டம்ளர் அரிசிக்கு நான் பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலையோட அளவு அப்படிங்கிறது 2.5 டம்ளர். அதில் பாதிக்கு பாதி எடுத்திருக்கேங்க. 2.5 டம்ளர் பொட்டுக்கடலை எடுத்து நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து ஃபைனாக அரைச்சிட்டு இதையும் நல்லா ஜலிச்சு எடுத்து ரெடி பண்ணியாச்சுங்க. இப்போ அரைச்ச மாவு கூட நம்ம பொட்டுக்கடலை மாவை சேர்த்திடலாங்க. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்துருக்கோங்க. இதை நல்லா கையில் வச்சு தேய்ச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம சீரகமும் சேர்த்துக்கலாங்க. இது நல்ல ஜீரண சக்திக்கு ரொம்ப நல்லது, அதனால் நம்ம இதையும் இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்திக்கிறேங்க. உங்கள்கிட்ட கருப்பு எள்ளு இருந்தால் கருப்பு எள்ளு சேர்த்துக்கோங்க, வெள்ளை எள்ளு இருந்தாலும் வெள்ளை எள்ளை சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய ஒரு 50லேருந்து 100 கிராம் அளவுக்கு நம்ம பட்டரை சேர்த்திடலாங்க. வெண்ணெய், கட்டி பெருங்காயத்தை தண்ணி சேர்த்து கலக்கியிருக்கோங்க. இதையும் நம்ம இப்போ இது கூட சேர்த்திக்கோங்க. உப்பு நான் அரைக்கும் போதே சேர்த்திட்டேங்க. சப்போஸ் உங்களுக்கு உப்பு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம எடுத்துக்கிட்ட பொருட்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சூப்பராக முறுக்கு சுட்டு எடுத்துடலாங்க. மாவு பாருங்கள், நல்லா சூப்பராக நம்ம இப்போ பிணைஞ்சாச்சு. பிணைஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இது பெரும்பாலும் நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கணும், அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ வாங்க சுட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம எண்ணெயை சேர்த்து எண்ணெய் இப்போ நல்லா சூடாயிருச்சுங்க. இப்போ நம்ம முறுக்கை பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ எண்ணெய் சூடாயிருச்சாங்கிறதுக்காக மாவை உள்ளே சேர்த்துனதையும் உடனே எலும்பி வந்தது அப்படின்னா கரெக்டான சூட்டில் இருக்குதுங்க. இப்போ நம்ம சேர்த்திடலாங்க. மாவை சேர்த்துறதுக்கு முன்னாடி நம்மளோட முறுக்கு குழலில் நீங்கள் நல்லா எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ நம்மளுக்கு மாவு நல்லா ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், இப்படி எடுத்து நம்ம உருட்டும் போது நம்ம கையில் மாவு ஒட்டாமல் இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஸ்பூனில் புழிஞ்சு எடுத்துட்டு இப்போ இதை நம்ம எண்ணெயில் சேர்த்திடலாங்க. இந்த மாதிரியே நம்ம எல்லா முறுக்குகளையும் இப்படி சேர்த்திக்கலாங்க. முறுக்கு சூப்பராக நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப அருமையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.